என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வெளிச்சத்தின் பாதை என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்திலே என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய சமூகம் முன்பாக கடந்து போகும் பொழுது என்ன நடக்கும் என்றால் தடைகளை உடைத்தெறியும். இரண்டாவது, தேவ சமூகம் நம்மளை வழி நடத்தும். மூன்றாவது, தேவ சமூகம் பாவத்தை நமக்கு எச்சரிக்கிறது. நான்காவதாக, தேவனுடைய சமூகம் நம்மளுடைய வீட்டிலே தங்கும். ஹல்லேலூயா. நாம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புத்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனத்திலே, கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோம் வீட்டில் 3 மாதம் அந்த வீட்டில் இருந்திருக்கு. கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதித்தார்னு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஏன் ஓபேத் ஏதோமோட வீட்டில் ஆண்டவருடைய பெட்டி தங்கி இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோமானால், கர்த்தருடைய பெட்டியை ஆசாரியர்கள் தோள் மேலே சுமந்துட்டு வரணும். இதுதான் அதாவது ரூல்ஸ். அது முறைப்படி பார்த்திங்கன்னா அதை தோள் மேலே தான் அந்த பெட்டியை சுமந்துட்டு வரணும். ஆனால் தாவீது என்ன பண்ணுறாரு, அந்த உடன்படிக்கை பெட்டியை ஒரு மாட்டு வண்டியில் எடுத்துட்டு அதை கனம் பண்ண வேண்டிய விதத்தில் கனம் பண்ணாமல் மாட்டு வண்டியில் அதை எடுத்துகிட்டு வர்றாரு. தாவீது உடன்படிக்கை பெட்டியை கனம் பண்ண தெரியாது, பண்ணக்கூடாதுன்னெலாம் கிடையாது. அவருக்கு அதை கொண்டு வரணுன்ற ஒரு நோக்கம்தான் இருந்ததே தவிர அதை எப்படி கொண்டு வரணும், எந்த வழியில் கொண்டு வரணும்னு அவருக்கு அந்த டைமில் தெரியல. ரொம்ப சந்தோஷத்தோடு அவர் கொண்டு வராரு எருசலேமுக்கு நேராக. ஆனால் என்ன நடக்குதுன்னா, மாடுங்க மிரண்டதுனால இந்த பெட்டி அது ஷேக் ஆகுது. அசையும் பொழுது ஊசா போய் அதை தொடுறதுக்கு போடுறாரு. அதை பிடிக்கிறதுக்காக போகும்போது தேவன் ஊசாவை அடித்தாராம். நமக்கு பார்த்தாக்க சில நேரம் ஊசா ஒன்றும் தவறு பண்ணலையே, அவர் ஒன்றும் தப்பு ஒன்றும் செஞ்சிடலையே, பெட்டி அவர் பிடிக்கலைன்னா கீழே விழுந்திருக்குமே, அதனால் அது விழுந்துருமோன்ற ஒரு இதில் தானே, பயத்தில் தானே போய் அவர் தொட்டிருப்பார். இது ஏன் ஆண்டவர் போய் அவர் அடிக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டோன்னா, அதை உடன்படிக்கை பெட்டின்றது தேவ சமூகத்துக்கு அடையாளமாக இருக்குது. அவருடைய பரிசுத்த பிரசன்னத்துக்கு அடையாளமாக இருக்குது. அந்த பெட்டியை சுற்றிலும் ஒரு பரிசுத்த பிரசன்னம் இருந்திருக்கு. அப்போது இவர் அது விழுந்தாலும் அது பரவாயில்லன்னு தான் ஒரு வேளை விட்டுருக்கலாம். ஆனால் அந்த டைமில் விட முடியாது. இவர் போய் அதை தொட போனதுனால தேவன் அடிச்சிட்டாரு. அது அவருடைய தேவ சமூகத்தில் அவர்கிட்ட இருக்கிற அந்த துணிகரத்தை அங்கே பார்க்க முடியும். ஏன்னா ஆசாரியர்களாக அதை தோளில் சுமந்துட்டு வர்றாங்க. அது ஒரு கனத்துக்குரிய ஒரு பெட்டி அது, இல்லைங்களா? இவர் போய் அதை அசால்ட்டாக தொட போகிறாரு. இன்றைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது நிறைய அபிஷேகம் பெற்ற தேவ சமூகத்தை சுமந்து கொண்டு போகிற ஊழியர்களை எவ்வளவு பேர் எவ்வளவு கேவலமான சோஷியல் மீடியாவில் போட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க. துணிகரமாக துணிஞ்சு போய் பேசுகிறாங்க. அவங்களுக்கு விரோதமாக கையை நீட்டுறாங்க. நான் அதெல்லாம் பல வேளைகளை யோசிக்கும் பொழுது, ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தை அந்த மனுஷர்கள் காத்து கொள்வது, அந்த தேவ மனிதர்கள் அந்த அபிஷேகம் பெற எத்தனை காலங்கள், எத்தனை வருடங்கள் உங்கள் தேவ சமூகத்தில் அவங்க விழுந்து கிடக்கிறாங்க. ஆண்டவரே, அதை எடுத்துகிட்டு போய் தேவ சமூகத்தை இந்த ஜனங்களுக்கு அதை ஷேர் பண்ணும்போது இவங்க போய் சோஷியல் மீடியாவில் துணிஞ்சு அந்த காரியத்தை எல்லாரும் முன்னாடி சொல்லி அவமதிக்கிறாங்களே, துணிஞ்சு கைகளை நீட்டுறாங்களே அப்படின்னு நான் பல வேளைகளை நான் யோசித்தது உண்டு. அதுக்காக நான் அவங்களெல்லாம் சபிக்கலை. ஆனால் ஆண்டவர் இந்த நாட்களில் கிருபையின் காலத்தில் இருக்கிறதுனால அவங்களெல்லாம் மன்னிச்சிடுறாரு. நான் இப்படி தான் ஜெபம் பண்ணேன், ஒன்று இவங்களெல்லாம் ரட்சிங்க ஆண்டவரே, துணிஞ்சு பேசுகிறவங்களெல்லாம் ரட்சிங்க, வேறு வழி இல்லை. இயேசு அப்படி தானே சொன்னார், உங்களை உபத்திரவங்களை படுத்துறவங்களுக்காக நிந்திக்கிறவங்களுக்காக நம்ம ஜபம் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஜபம் தான் பண்ணுவேன். ஆண்டவரே, இனிமேல் துணிந்து இவங்களாம் இந்த மாதிரி காரியத்தை செய்யக்கூடாது. அபிஷேகம் பெற்றவங்களுக்கு நேராக கையை நீட்டி பேசுறது, துணிஞ்சு அபாண்டமாக பேசுறது. அன்றைக்கி அந்த ஊசா துணிகரமாக என்ன பண்ணாராம், அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு நேராக போய் தொடரத்துக்கு போகும்போது ஆண்டவர் அடித்தாராம். அந்த மரணம் வந்த உடனே தாவீதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஷாக் ஆகிட்டார். யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாது. ஏன்னா இப்படி கொண்டு வர சமயத்தில் இப்படி ஒரு மரணம் நடந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோமானால் இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் புத்தகம் 6வது அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். ஆனாலும் பெத்ஷிமேசின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடினால் கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடித்தார்.
அப்பொழுது கர்த்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாய் அடித்தது நிமித்தம் ஜனங்கள் துக்கித்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் இந்த வாசித்த இந்த வேத பகுதியில் 50,070 பேரை ஆண்டவர் அடித்தாராம். ஏன்னா அந்த பெட்டிக்குள்ளே அவங்க என்ன இருக்குன்னு போய் பார்க்கறதுக்கு போயிருக்கிறாங்க. துணிகரமாக அந்த பெட்டிக்குள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்த்துருக்கிறதுக்காக போயிருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது அதை பற்றி, ஆனாலும் போய் அதை பார்த்ததுனால 50,070 பேரை ஆண்டவர் அடித்தாராம். அது மட்டும் இல்லை, அந்த பெட்டி பெலிஸ்தருடைய தேசத்துலலாம் அது போகும்போது அந்த ஊர் ஜனங்களெல்லாம் வாதைகளால் வாதித்தாராம் ஆண்டவர். அப்படி தான் வசனம் சொல்லுது, வாதைகளால் வாதித்தாராம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தாவீது என்ன யோசிச்சிருப்பார்? பெத்சிமேஷின் மனுஷர்லாம் 50,070 பேர் இறந்து போயிட்டாங்க. போன இடத்துலலாம் வாதைகளால் என்ன பண்ணாது, ஜனங்க பாதிக்கப்பட்டாங்க. இப்போ அதை நான் கொண்டு வரும்பொழுது ஊசா மரணம் அடைஞ்சிட்டாருன்னு அவர் போய் பயந்து இருக்க அந்த சூழ்நிலையில் தைரியமாக போய் இந்த ஓபேத்-ஏதோம் என்ன பண்ணுறாரு, தாவீதுகிட்ட கேட்குறாரு, பெட்டி என் வீட்டில் இருக்கட்டும், என் வீட்டில் தங்கி இருக்கட்டும், நீங்கள் யாரும் கலங்காதீங்க. யாராக இருந்தாலும் அந்த அட்மாஸ்பியரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எல்லோரும் எப்படி நின்று இருப்பாங்க அந்த நாட்களில்? எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்திருக்கும், திடீர்னு ஒரு மரணம் வந்திருக்கேன்னு. ஆனால் இந்த ஓபேத்-ஏதோம் தைரியமாக போய், ஐயா பெட்டி எங்கள் வீட்டில் இருக்கட்டும், நான் எங்கள் வீட்டில் வந்து தங்கி இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படி தான் நான் கற்பனையாக யோசித்தேன். அவர் தைரியமாக போய் இந்த பெட்டியை வாங்கி தன்னுடைய வீட்டுக்குள்ளே வச்சுருந்துருக்காரு. இப்போது அவருக்குள்ளே எப்படி அந்த தைரியம் இருந்தது? ஏன்னா இந்த ஓபேத்-ஏதோம் தன்னோட குடும்பத்தார் எல்லாரோடையும் சேர்ந்து பார்த்திங்கன்னா தேவ சமூகத்தை கனம் பண்ணுகிற ஒரு குடும்ப தலைவனாக அவர் இருந்திருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னத்தை காத்து கொள்ளுகிற ஒரு மனிதனாக அந்த ஓபேத்-ஏதோம் இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, அந்த பெட்டியோட வேல்யூ என்ன அப்படின்றது இந்த ஓபேத்-ஏதோமுக்கு தெரிந்திருக்கிறது. அது ரொம்ப விலையேற பெற்றது, அது கனத்துக்குரியது, அது ஆசீர்வதிக்கப்படத்தக்க ஒரு காரியமானது. அதுக்கு மதிப்பே கிடையாது, அவ்வளோ ஒரு மதிப்புள்ளது. இதை சாதாரணமாக அவங்க வீட்டில் போய் அப்படி வைக்க முடியாது. ஆனால் அவர் தைரியமாக சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் வைங்க. அப்போ அதை நன்கு அறிந்திருக்கிறாரு. அந்த பெட்டிக்குரிய மகிமையை நம்ம கொடுக்கணும், அந்த பெட்டிக்குரிய கனத்தை நம்ம கொடுக்கணும். தேவ சமூகத்தில் அந்த பெட்டின்றது தேவ பிரசன்னத்துக்கும் பரிசுத்த பிரசன்னத்துக்கும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு அடையாளமாக இந்த உடன்படிக்கை பெற்றிருக்கிறது. அப்போ என் வீட்டுகளை தங்கிறதுக்கு அந்த வீடு பாத்திரவானாக இருந்திருக்கு. முற்றிலுமாக அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் பாத்திரவான்களாக இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கு நம்ம வீட்டில் தேவனுடைய சமூகம் தங்கறதுக்கு நம்ம பாத்திரவான்களாக நம்ம இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம வீட்டில் எவ்வளோ பேர் சபைகளுக்கு போகிறோம், தேவனை போய் வாரம் சண்டே சர்வீஸில் அட்டன் பண்ணுறோம். அநேக பெண்கள் பார்த்துருக்குறேன், ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே தேவனுடைய பிரசன்னம் ஓபேத்-ஏதோம் வீட்டில் தங்கியிருந்தது போல் மற்றவங்க வீட்டில் இந்த நாட்களில் இருக்கிறத பார்க்குறோமா? ஏன்னா தேவ சமூகத்தில் துணிகரமாக தொட்டவனுக்கே அடி அந்த நாட்களில். ஆனால் இந்த நாட்களில் பாருங்களேன், வீட்டுக்குள்ளே குடும்ப ஜபங்கள் இருக்கிறதா? இல்லை பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படுகிறாங்களா? குடும்பத்தில் எல்லாரும் முழுமையாக ரட்சிக்கப்பட்டு, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு நோவாவோட குடும்பத்தில் 8 பேரை ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, பிழையோடு அவங்க காப்பாற்றப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி தேவன் விரும்புகிற ஒரு குடும்பமாக நம்ம குடும்பம் இந்த நாட்களில் இருக்கிறதா? அன்றைக்கு ஓபேத்-ஏதோமோட வீடு அப்படி ஆயத்தமாக இருந்தது, பாத்திரமாக இருந்தது. அதனால் தேவ சமூகத்துக்கு அடையாளமாக இருந்த அந்த பெட்டி போய் அவங்க வீட்டில் தங்கி இருந்ததும் 3 மாதம் வரைக்கும் தங்கி இருந்திருக்கு. அப்போ அந்த பெட்டி அந்த தேவ சமூகத்தை அவ்வளோ பயபக்தியாக அவங்க காத்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த நாட்களில் எத்தனை பேர் நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரவங்களாக இருக்கிறோம்? நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் கடந்து வருகிறதா? தேவன் நம்மளோட இடைப்பட்டு பேசுகிறாரா? ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம சரியான நேரத்தில் கொடுக்குறோமா? இல்லை ஒரு பிரதிஷ்டையான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? இந்த நேரத்தில் எழுந்து நம்ம ஜெபிக்கிறோமா? இந்த நாட்களில் எழுந்து நம்ம உபவாசிக்கிறோமா? இந்த நேரத்தில் ஆண்டவரே நான் இதை செய்வேன்னு சொன்ன நம்ம உண்மையாக நம்ம ஒவ்வொரு நாட்களில் நம்ம அதை செய்கிறோமா? கர்த்தாவே நாங்கள் இவ்வளோ காரியம் உங்களுக்காக செய்வோன்னு தீர்மானம் எடுத்திருக்கோம் இந்த மாதத்தில், அதெல்லாம் இந்த தீர்மானத்தெல்லாம் நம்ம ஒழுங்காக செய்தோமா? எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துருப்பார், எல்லாவற்றையும் பார்த்துட்டே தான் இருக்கிறாரு. நம்ம இந்த நாட்கள் அது சரியில்லைனா, ஆண்டவரே உங்களுடைய சமூகம், உங்களுடைய பரிசுத்த பிரசன்னம் எங்கள் குடும்பத்தில் தங்கி இருக்க எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. இன்னும் எவ்வளோ குறைகள் இருக்கோ எல்லாத்துலேயும் சுத்திகரிச்சிட்டு ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா.
உங்கள் பிரசன்னம் எங்கள் வீட்டில் வந்து தங்கி இருக்கணும். ஓபேத் ஏதோம் வீட்டை நீங்கள் ஆசீர்வதித்தது உண்மையானால் ஆண்டவரே எங்கள் வீட்டையும் நீங்கள் ஆசீர்வதிக்கணும். எங்கள் வீடு இடிந்து கிடக்கிற பாழாய் கிடக்கிற ஒரு மண்டபமாக இருக்கக்கூடாது, மண்மேடாக போனதாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே எங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடாக இருக்கணும் ஆண்டவரே. மற்ற வீட்டார் எல்லாரும் பார்க்கும்பொழுது எங்கள் வீடு ஒரு வித்தியாசமாக இருக்கணும் ஆண்டவரே. தேசமே அழிந்து போகிற ஒரு சூழ்நிலை இருக்கணும். தேசத்திலே பெரிய வியாதிகள், பிரச்சனைகள், கொள்ளை நோய்கள் எல்லாம் வர மாதிரி இருந்தாலும் எங்கள் வீட்டில் தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறீர். அன்றைக்கு பாருங்க, ஓபேத் ஏதோம் தைரியமாக தாவீது இடத்துல சொன்னார், என் வீட்டில் வந்து என்ன இருக்கட்டும், அந்த உடன்படிக்கை பெட்டி தங்கி இருக்கட்டும்னு சொல்கிறாரு. எல்லாரும் பயந்து போய் திகைச்சு நிற்கிற அந்த நேரத்தில் இந்த ஓபேத் ஏதோம்க்கு எப்படி அப்படி ஒரு தைரியம் வந்ததுன்னா, தேவ சமூகத்துடைய மதிப்பை அறிந்த ஒரு குடும்ப தலைவனாக இருந்தார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் தேவ சமூகத்தை கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறீங்களா? மற்ற எல்லாரும் தேவ சமூகத்துடைய கனம் என்னன்னு தெரியல, அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு என்னன்னு தெரியல, அவருடைய ஜபத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்குன்னு தெரியாமல் உணராமல் இருக்கிறாங்க. சராசரி கிறிஸ்தவர்களாக வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் அப்படி இல்லை. ஓபேத் ஏதோம் போல அவருடைய பரிசுத்த பிரசனத்தை கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா? மற்றவர்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசத்தை தேவன் தருவார். 3 மாதம் வரைக்கும் தேவன் வந்து அவங்க வீட்டில் அந்த பிரசனம் தங்கி இருந்திருக்கு. அந்த வீட்டை முழுவதும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இது தாவீதுக்கு தெரிய வந்தது. அவர் வீட்டாரே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்னு தாவீதுக்கு தெரிய வந்திருக்கு. தாவீது உடனே என்ன பண்ணுறாரு, பெட்டி அதுக்கு பிறகு அதோட நல்ல முறையில், அதாவது அவருடைய இருதயம் பாருங்க, அந்த ஓபேத் ஏதோம் வந்து சொல்கிறாரு, பெட்டி என் வீட்டில் இருக்கிறத காட்டில் திரும்ப அது எருசலேமில் எல்லா ஜனங்களுக்கும் அந்த பிரசனம் உணரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே வருது. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம எல்லா ஜனங்களுக்கும் போய் சொல்லணும். இயேசுவை பற்றி எல்லார்கிட்டையும் போய் சொல்லணும். நம்மளுக்குள்ளேயே நம்ம வச்சிருக்க கூடாது. அது எருசலேமில் கொண்டு போங்க ஐயா அப்படின்னு அந்த ஒரு மற்றவங்க பார்த்து பாருங்க, அந்த பெட்டி வீட்டுக்கு வந்தோன்னே என் வீட்டை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, நான் கொடுக்க மாட்டேன், நான் இது பண்ண மாட்டேன் அப்படிலாம் எதுவும் சொல்லாமல் தைரியமாக என்ன சொல்கிறாரு, இந்த பெட்டியை எடுத்துகிட்டு போங்க, எல்லா ஜனங்களும் இந்த ஆசீர்வாதத்தை எல்லா ஜனங்களும் அனுபவிக்கணும். இன்றைக்கும் ஆண்டவரை பற்றி அறியாத ஜனங்களை இயேசுவை பற்றி அறிய வேண்டும். அதுக்கு நம்ம என்ன பிரயாசப்படுறோம், நம்ம அவருடைய ராஜ்யத்துக்காக என்ன பிரயாசப்படுறோம், அவருடைய பிரசன்னத்துக்காக நம்ம இந்த நாட்களில் என்ன பிரயாசப்படுறோம். அழகாக என்ன பண்ணுறாரு, தாவீது பார்த்தாரு, ஓ இந்த பெட்டி இவ்வளோ ஒரு கனத்துக்குரியதை நான் சால்ட்டாக கொண்டு வந்துட்டேனேன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஆர்டர் பிரகாரமாக பாடல் குழுவினரை வைக்கிறாரு, அதுக்கு பிறகு ஆசாரியர்களை வைக்கிறாரு. அந்த பெட்டி அழகாக ஆனர் பண்ணி செப்ப ஆனர் பண்ணி எருசலேமில் அவர் கொண்டு வராரு. ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு தேவ சமூகத்தில் இருக்கிற நம்ம வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தேவ சமூகம் நம்ம வீட்டில் கடந்து வரணும்னா தேவனை நம்ம ஹானர் பண்ணுறவராக இருக்கணும். ஏன்னா அவர் ஆராதனைக்கு உரியவர், கனத்துக்குரியவர். அவரை நம்ம எப்படி கனம் பண்ணோம், எப்படி ஹானர் பண்ணோன்ற ஹானர் பண்ணும் பொழுது நம்ம வீட்டில் ஆண்டவருடைய பிரசன்னம் தங்கியிருக்கும். நம்ம வீட்டை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, ஒரு மனுஷனுடைய வீட்டுக்கு கர்த்தர் செல்கிறார். அவரை எப்படி ஆசீர்வதித்தார் என்று நம்ம பார்த்தோமானார், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்பாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அன்னார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்குபடி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். நாம வாசித்த இந்த வேத பகுதியில் சகேயுடைய காரியத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். அவன் வந்து ரொம்ப குள்ளனான இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு இயேசு எப்படிப்பட்டவரோ அந்த வீதியில் அவர் வராரு, அவர் எப்படியாவது போய் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சகேயு என்ன பண்ணுறாரு, ஒரு காட்டத்தி மரத்தில் போய் ஏறி நின்று இயேசுவை பார்க்கறதுக்கு போயிடுறாரு. ஆனால் இயேசு எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார்.
மேலே அண்ணாந்து பார்த்த உடனே சொல்கிறார், சகேயு சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கி நான் உன் வீட்டுக்கு வரணும், உன் வீட்டில் தான் இன்றைக்கி எனக்கு என்ன பண்ணணும், பந்தி கொடுக்கணும், நீ தான் உங்கள் வீட்டில் தான் இன்றைக்கி எனக்கு டின்னர், நீ வா அப்படின்றாரு. எப்படி இருந்திருக்கும் இந்த சகேயுக்கு, ஒரு ரொம்ப மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். அந்த சந்தோஷம் அவருக்கு. உடனே கடகடன்னு இறங்கி ஓடி வர்றாரு. ஏசு அவங்க கூட வந்தவங்க எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் கூட இருந்தவங்க எல்லாம் முறுமுறுக்கிறாரு. என்ன இவர் பாவியாக இருக்கிற ஒரு மனுஷன் வீட்டுக்கு போகிறேன்றாரு, இவர் ஆண்டவர் இல்லையா, எப்படி பாவியான இருக்கிற மனுஷன் வீட்டுக்கு போகிறாரு அப்படின்னு எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. அதை பார்க்கும் பொழுது சகேயுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா சகேய் அந்த இடத்துல அழகாக வாசிக்கிறோம். சகேய் நின்று அந்த 8வது வசனத்தில் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளை பாதியை நான் ஏழைங்களுக்கு கொடுக்குறேன் ஆண்டவரே, நான் ஒருவனிடத்துல ஏதாவது அநியாயமாக வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் அப்படின்றாராம். அந்த வார்த்தையை எனக்கு படிக்கும் பொழுது அந்த சகேயு வட்டிக்கு வாங்கினவராக இருந்திருக்கிறார். ஏழை எளிய ஜனங்கள்கிட்ட ஏமாற்றி வாங்கியிருக்கலாம். அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, பாவியாக இருக்கிற மனுஷன் இடத்துல இவர் போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிந்த அருமையான ஒரு சகோதரி, அவங்க ரட்சிக்கப்பட்டு பல போராட்டங்களில் அவங்க இருந்தவங்க. திருமணமே பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து, ஆனால் ஒரு புறஜாதி மனுஷனை திருமணம் பண்ணி பல பாடுகள் பட்டு ஆண்டவரை ஆராதிக்க முடியாமல் பின்மாற்றத்திற்கு போய் திரும்ப வந்த ஒரு சகோதரி. ஆண்டவர் அதுக்கு பிறகு படிப்படியாக அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வதித்ததுக்கு பிறகு அவங்க நல்ல சொந்த வீடெல்லாம் கட்டி நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்த பிறகு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணம் அந்த எல்லாவற்றையும் வச்சு வட்டிக்கு விட ஆரம்பிச்சிட்டாங்க. 10 பைசா வட்டிக்கு அவங்க விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் அவங்க நிறைய லாபம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் நாள் ஆக ஆக கொஞ்சம் ப்ரைடு பெருமையாக பேச ஆரம்பித்து எல்லாரையும் ஒரு மாதிரி அற்பமாக பேச ஆரம்பித்தாங்க. பாவம் எவ்வளோ கொடுமையானது பாருங்கள். ஆனால் எவ்வளோ பேர் அவங்கள போய் கண்டித்து கேட்டாங்க, சிஸ்டர் நீங்கள் இப்படி பண்ணுறது சரியில்லை. அவங்க செவி சாய்க்கவே இல்லை. ஆனாலும் வார சர்ச்சுக்கு போவாங்க. அவங்க ஒரு நீதிமான் மாதிரியே தன்னை பேசிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப வருஷம் இப்படி நடந்தது. யாரையாவது ஏதாவது இல்லாதவங்க கேட்கும் பொழுது அவங்கள அற்பமாக நினச்சி, அதாவது தாழ்மையாக பேசுகிற மாதிரி அற்பமாக பேசி அனுப்புறது அவங்கள காயப்படுத்திகிட்டே இருந்தாங்க. அதை ஒருத்தவங்க கண்டித்து கேட்கும்போது அவங்கக்கிட்டலாம் போய் சண்டைக்கு போகிறது. ஆனாலும் அந்த வட்டிக்கு விடுறதை நிறுத்தலை. ஒரு நாள் ஆச்சு, அவங்க மிகப்பெரிய ஒரு நோயில் பாதிக்கப்பட்டாங்க. அவங்கள யாருமே காப்பாற்றவே முடியல. நிறைய ஊழியர்கள் போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபங்கள் கேட்கப்படவே இல்லை. ரொம்ப பயங்கரமான ஒரு வியாதி. நானும் அந்த வியாதி டைமில் அவங்களுக்காக போய் நான் நிற்கிறேன், ஜெபிக்க கை நீட்டுறேன். ஆவியானவர் சொல்கிறார், நீ கையை எடு, அவளுக்காக ஜாம் பண்ணாத அப்படின்றார். எனக்கு கை கால்லாம் நடுங்குது. என்ன இந்த இடத்துல ஹாஸ்பிட்டலில் ஜெபிக்க வரணும்னு சொல்லும் பொழுது கடைசியில் எப்படி நான் ஜெபிக்காமல் இருக்கேன்? இல்லாண்டவரே, இது சத்து கூட ஒரு வேளை பேசலான்னு சொல்லிட்டு திரும்ப கையை நீட்டுறேன். என்னால் ஜெபிக்கவே முடியல. வட்டிக்கு வாங்கி ஏழை எளிய ஜனங்களை ஏமாற்றி அவங்களே பாவம் இல்லாத லெவலில் தான் அந்த பணத்தை உங்ககிட்ட கடன் கேட்குறாங்க. இல்லை, நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாயன்னு வசனமே இருக்குது. கடன் கொடுக்கலாம், அநியாய வட்டிக்கு கொடுத்து அந்த வட்டி குட்டி போட்டு அதை அவங்கள நிற்க வச்சு அவமானப்படுத்தி இப்படிப்பட்ட காரியங்களை அவங்க செய்யும் பொழுது மனம் திரும்புதலே இல்லை. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு மனம் திரும்புதலே இல்லை. ஆனால் அந்த நோய் வந்த உடனே அந்த பயம் வந்துருச்சு. இனிமேல் நான் வாங்க மாட்டேன்னு அவங்க வாயில் வரக்கூட முடியல. அந்தளவுக்கு பாவத்தோட உச்சத்தில் போயிட்டாங்க. பிளட்டாக போயிட்டுருக்கு, அவங்களுக்கு ரத்தமாக போகுது. எல்லோரும் அப்படி தான் சொல்கிறாங்க, எவ்வளோ பேரோட ரத்தத்தை குடிச்சிருப்பாவ அப்படின்னு. எனக்கு ரொம்ப துக்கமாக இருந்தது. கடைசியில் அந்த சகோதரி மறித்து போயிட்டு. ஆனால் இந்த இடத்துல இந்த சகையை குறித்து நான் படிக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, மனமுகந்து சொல்கிறாரு, நான் யாரையாவது ஏமாற்றி நான் வாங்கியிருந்தேன்னா என் ஆஸ்தியில் பாதியை ஏழை எளிய ஜனங்களுக்கு கொடுத்துட்றேன். யாரையாவது நான் ஏமாற்றி அநியாயமாக வாங்கியிருந்தா நான் நாளத்தனையாக திரும்ப கொடுத்துட்றேன். இதுதாங்க மனம் திரும்புதல். தேவனுடைய சமூகம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடும் பொழுது நம்மளே அறியாமல் ஒரு மனம் திரும்புதல் நமக்குள்ளே வந்துடும். அன்றைக்கு ஏசப்பா நேரடியாக சகை வீட்டுக்கு, அவன் பாவின்னு தெரியும், அவன் தப்பு பண்ணவனு தெரியும். ஏன்னா இது கிருபையின் காலத்தில் இருக்கிறதுனால அவன் தப்பு பண்ணியிருக்கிற ஆண்டவர் கிருபையாக மன்னிச்சு என்ன பண்ணார், அவனுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு பார்த்தார் ஆண்டவர். நேராக அவர் வீட்டுக்கு புள்ள போகிறாரு. போன உடனே சொன்னார், உன் வீட்டில் தான் இன்றைக்கி நான் பந்தி இருக்கணுன்றாரு. அதுலேயே அவர் ரொம்ப எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே வந்தவுடனே அந்த ஆண்டவருடைய அந்த பிரசன்னம் பாருங்கள், அவனுக்குள்ளே ஒரு மனமாற்றத்தை கொடுத்தது. ஆண்டவர் அடுத்து ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. ஆண்டவர்
ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறார் வேதத்திலேயே, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று. ஹல்லேலூயா. இதை படிக்க படிக்க எனக்கு ஆச்சரியமாக ஆகுது. அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கிறது. 9வது வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அப்போ அவன் இழந்து போன மாதிரி பின்மாற்றத்தில் போயிருக்கலாம், ஆனாலும் அவனை தேடி இயேசு வந்திருக்கிறாரு. கர்த்தருடைய பிரசனம் எங்கே நீங்கள் என்ன பாவத்தில் விடுற மாதிரி இருந்தாலும் அவங்கள திரும்ப தூக்கி எடுத்துரும். அவர் சொல்கிறாரு பாருங்கள், அவர் வாயாலே இயேசு கிறிஸ்து, இன்றைக்கி இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துருச்சுப்பா அப்படின்னாரு. அப்போது மனம் திரும்பி எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கும் பொழுது ரட்சிப்பு அந்த வீட்டுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் இந்த நாட்களில் நம்ம எல்லாரும் தவறுகிற மனிதர்கள் தான். ஏன்னா நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம். நம்ம என்ன காரியங்கள் செய்திருக்கிறோம், யாருக்காவது வேலைக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை கொடுக்காமல் இருந்தால் கூட அது கூட தேவ சமூகத்தில் பாவமாக இருக்கும். யாருக்காவது செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்தாமல் இருந்தால் அது கூட தேவ சமூகத்தில் ஒரு பாவமாக இருக்கும். நம்ம ஏதாவது செய்திருக்கோமா, நம்ம அனலைஸ் பண்ணி பாருங்கள். வீட்டில் இந்த பிரச்சனை மாறலையே, மற்றவங்களாம் நம்மளை ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, நம்மளை உட்காந்து அனலைஸ் பண்ணணும். தேவ சமூகம் என் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு நான் என்னென்ன காரியங்களை செய்யணும். அன்றைக்கு இயேசு சகை வீட்டுக்குள்ளே போகும்பொழுது மனம் மாற்றம் வந்து எல்லாத்தையும் எடுத்து ஏழை எளிய ஜனங்களுக்கு கொடுத்தாராம். யார்கிட்டே அநியாயமாக வாங்கினவங்களுக்கு நாளை தனியாக திரும்பி கொடுக்கும்பொழுது எவ்வளோ ஒரு சமாதானம் வந்திருக்கும். அவருடைய சோல் ஃபுல்லாக கிளன்ஸ் ஆகிருக்கும். நான் அதை தான் ஃபீல் பண்ணேன். ஃபுல் கிளன்ஸ் ஆனவொடனே எப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்குமோ. ஆண்டவர் சொன்னார், நீ இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே, ஆபிரகாமுடைய குமாரனாக இருக்கிறானே. ஏசப்பா வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறாரு. இன்றைக்கி நம்ம குடும்பத்தை நம்ம தேவ சமூகம் வருகிற ஒரு குடும்பமாக நம்ம மாற்றணும். முதலாவது ஓபேத் ஏதோமுடைய குடும்பத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி வந்த உடனே அந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதித்தார். 3 மாதம் அளவு ஆசீர்வதித்தார். அதற்கு பதில் அது எருசலேமுக்கு கொண்டு போகப்பட்டது. இரண்டாவது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சமூகம் அந்த அவருடைய பிரசன்னம் அந்த சகேயனுடைய வீட்டுக்குள்ளே வந்த பொழுது அவனுக்குள்ள ஒரு மனமாற்றம் வந்து ஏழை எளிய ஜனங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுத்தாராம். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. மூன்றாவதாக, கர்த்தருடைய பிரசன்னம் புறஜாதி மக்களுக்குள்ள எப்படி அவங்க வீட்டுக்குள்ளே கடந்து போனதுன்னு பார்த்தீங்களான்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் அந்த 1வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலேயே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்திற்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி, அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். நாம் வாசித்த இந்த வேத பகுதியில் கொர்நேலியு என்ற ஒரு தேவ மனுஷனை பற்றி பார்க்கிறோம். அவர் ஒரு எப்படி சொல்கிறீங்கன்னா, அவர் 100க்கு அதிபதி அப்படின்னு சொல்லி அவரை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில். அவர் எப்பொழுதுமே தான தர்மம் செய்கிறவராக இருக்கிற மனுஷனாக இருந்திருக்கிறாரு. அவர் குடும்பத்தாரோடு எப்பொழுதும் என்ன பண்ணுறாராம், தேவனுக்கு பயந்தவர்னு அவர் குறித்து ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குறாங்க. ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை, அதாவது நற்கிரிகளை அவர் செய்திருக்கிறாரு. எப்பொழுது தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிற ஒரு மனுஷன், ஒரு 100க்கு அதிபதி. அவர் வந்து தேவனுக்கு எப்பொழுதும் பயப்படுற ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறாரு. நற்கிரியை செய்கிறவராக இருக்கிறாரு. தானம் தர்மம் செய்கிற ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறாரு. அவர் வீட்டுக்குள்ள தேவதூதன் வருகிறான். வந்து சொல்கிறாரு, யோப்பா பட்டணத்தில் பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோன் இருக்கிறாரு. நீ ஆட்கள் அனுப்பி அவரை இங்கே வரவழி, அவர் உனக்கு என்ன செய்யணும்னு அவர் உனக்கு சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வார்த்தை ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஆண்டவர் ஒரு புறஜாதி மனுஷன் நினைக்கிற அந்த 100க்கு அதிபதி கொர்நேலியு தான தர்மங்களை செய்த மனுஷனாக இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, தேவனுக்கு எப்பொழுது பயப்படுற ஜபம் பண்ணுற ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதுக்கு கீழே வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பேதுரு அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அவங்க வீட்டுக்கு போகும்பொழுது அந்த வசனங்களை எல்லாம் நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 25வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரு, நானும் ஒரு மனுஷன்தான் என்றான். அவனுடனே பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருக்கிறதை கண்டு அவர்களை நோக்கி,
அந்நிய ஜாதியானோடு கலந்து அவனிடத்தில் போக்குவரவாய் இருப்பது யூதனுக்கு விலக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர்பேசாமல் வந்தேன். இப்போது என்ன காரியத்துக்காக என்னை அழைப்பித்தீர்கள் என்று கேட்கிறேன் என்றார். கொர்நேலியு பேதுருட்ட சொல்கிறாரு, நான் 3 நாளைக்கு முன்னாடி இந்த இடத்துல உபவாசம் பண்ணி நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது ஒரு தேவதூதன் என் வீட்டுக்கு வந்து உங்களை அழைக்கணும்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். அதனால தான் நான் ஆட்கள் அனுப்பி உங்களை அழைச்சிட்டு வந்தேன். அவர் சொன்னதுபடி தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பேதுரு என்ன பண்ணுறாரு, இது வந்து இப்போ யூதனுக்கு விலக்கப்பட்டிருக்கு, இருந்தாலும் ஆண்டவர் இதை நியமித்து வச்சிருக்கிறார். அதனால் கொர்நேலியு வீட்டில் என்ன பண்ணுறாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. அவர் பிரசங்கம் பண்ணுறதை பார்த்துட்டு அதை கேட்டுட்டு இருந்த ஜனங்க எல்லாரும் அந்த 44வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, பேதுரு இந்த வார்த்தையில பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். புறஜாதி ஜனங்கள், ஆண்டவரை அறியாத மற்ற இனத்தினை கேட்டவர்களுக்கு கூட வசனத்தை கேட்கும்போது அவங்க மேலே பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்பட்டிருக்கிறார். இதை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு, ஆண்டவருக்கு வந்து யூதனும் கிரேக்கனுமே இல்லை, அவருடைய பிள்ளைங்க அவர் பிள்ளைங்க இல்லாத அப்படி இல்லை, புறஜாதியார் இருக்கிறவங்க கூட தானம் தர்மம் செய்கிறாங்க, கடவுளுக்கு பயந்து நடக்கிறாங்க. அவங்க மேலே என்ன பண்ணுறாரு ஆண்டவர் சித்த வைட்டு ஆண்டவரோட சமூகம் அவங்க வீட்டுக்குள்ளே வருது. அவருடைய ஊழியக்காரரை அனுப்பி பரிசுத்த ஆவியோட பிரசன்னத்தை அந்த வீட்டுக்குள்ளே நிரப்புறாரு. எல்லார் மேலே பரிசுத்த ஆவியினர் அளவில்லாமல் ஊற்றப்படுறாங்க. அந்த வசனத்தில் பின்பகுதியில் பார்த்திருப்பீங்களானால் 47வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞான ஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். அப்போது பேதுரு அங்கே என்ன பர்பஸ்க்காக போகிறாங்க, பரிசுத்த ஆவியாரோட அபிஷேகம் இந்த கொர்நேலியு வீட்டுக்கு முழுமையாக வரணும். 2வதாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பேதுரு போய் என்ன பண்ணுறாரா, ஞான ஸ்நானம் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் அழைக்கப்பட்டிருக்கிறாரு. முழுகி அவங்க ஞான ஸ்நானம் எடுத்தாங்க. எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம் பாருங்க. நம்ம இன்றைக்கும் இந்த நாட்களில் பார்க்கும்பொழுது இயேசுவை அறியாத எத்தனையோ ஜனங்கள் நீதிமானாய் வாழுகிறத நான் பார்த்துருக்கிறேன், உண்மையாக இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அவங்களோட இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்களோட பக்தியெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மக்கிட்ட கூட அந்த மாதிரி ஒரு பக்தியை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் அவங்க அவ்வளோ ஸ்டேபிளாக ஒழுங்கும் கிரமமாக அவ்வளோ உண்மையாக இருக்கிறத நான் பல பேரை பார்த்துருக்கேன். அவங்களுக்காக ஜெபம் பண்ணியிருப்பேன், இவங்களாம் ரட்சிக்கப்பட்டால் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த கொர்நேலியு செய்த தான தர்மங்கள் போய் எட்டினதுனால என்ன பண்ணியிருக்கிறாரா, முழுசாக அவருடைய ஊழியக்காரரை அனுப்பி அந்த வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு. 2வது பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தை கொடுத்து எல்லாரையும் ஞானஸ்தானம் எடுக்க வச்சிருக்கிறாரு. முதலாவதாக ஓபேத் ஏதோம் வீட்டில் உடன்படிக்கை பெட்டி வரும்போது அந்த வீட்டை ஆசீர்வதித்திருக்கிறாரு. 2வதாக நீங்கள் பார்த்திருப்பீர்களானால் சகேயு வீட்டுக்கு போகும்போது ஆண்டவர் மனமாற்றத்தை கொடுத்து அந்த குடும்பத்துக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கு, அந்த சகேயுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு. 3வது கொர்நேலியு வீட்டுக்கு ஊழியக்காரரை ஆண்டவர் அனுப்பி என்ன பண்ணியிருக்கிறாரு, பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தை கொடுத்து எல்லாருக்கும் ஞானஸ்தானத்தை கொடுத்து பிரஜாதி மக்களை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டவங்க எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்க போகிறேன். இந்த மாதத்தினுடைய கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, கர்த்தருடைய சமூகம் இந்த மாதம் முன்பாக போகும் பொழுது, இந்த வருடம் முன்பாக போகும் பொழுது என்னென்ன நடக்கும் என்று இந்த மாதம் எல்லாம் நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, தடைகளை உடைக்கும், ஆலோசனை தந்து வழி நடத்தும், பாவத்தை எச்சரிக்கும். 4வதாக எங்கள் வீட்டுக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் வரணும். ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்கிற ஜனங்கள் ஒவ்வொருவருடைய வீட்டிலையும் என்ன குற்ற குறைகள் இருந்தாலும் ஆண்டவரே நீர் ஒரு விசையாய் அவர்களெல்லாம் சுத்திகரித்து விட்டு, ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே சகேயு வீட்டுக்கு நீங்கள் போனீங்களோ, மனுஷர்கள் பார்க்கிறது படி நீங்கள் பார்க்கிற தேவன் அல்ல. சகேவிய மனிதர்கள் எல்லாரும் அங்கே பார்க்கும்பொழுது ஒரு பாவியாகிய மனுஷனான்னு பார்த்தாங்க. ஆனால் நீங்கள் ரட்சிப்புக்கு பாத்திரவான அந்த சகேயுவை கண்டு அவர் வீட்டிற்கு சென்றீர். ஆண்டவரே, அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததை போல அநேக குடும்பங்கள் அந்த நாட்களில் ஆண்டவரே ஒரு உண்மையான மனம் திரும்புதல் ரட்சிப்பு வருவதாக இயேசுவின் நாமத்தினால. அதே போல் ஓபேத் ஏதோம் வீட்டில் உடன்படிக்கை பெட்டி இருந்தது போல அநேகர் வீட்டில் இந்த நாட்டில் தேவ சமூகம் கடந்து வரட்டும், தங்கி இருக்கட்டும், அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும். ஆசீர்வதிக்கிற பாத்திரவான்களாக அந்த குடும்பங்கள் எல்லாம் மாறுவதாக, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்கள் மாறுவதாக. 3வதாக கொர்நேலியுடைய வீட்டிலே ஆண்டவரே தேவதூதனை அனுப்பி ஊழியக்காரரை வரவழைக்க சொல்லி ஆலோசனை கொடுத்தீரே, அதே போல ஊழிய
ஊழியக்காரர் சென்று ஆண்டவரே அந்த வீட்டிற்கு பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது அந்த வீட்டில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பரிசுத்தாவியோட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்களே, அவர்கள் எல்லாம் தண்ணீரை விளக்காமல் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்களே. இந்த நாட்களில் கூட ஆண்டவரே ஞானஸ்தானத்திற்கு விலக்கி இருக்கிற எத்தனையோ குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேகர் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகத்துக்காக வாஞ்சித்து இருக்கிற சகோதர சகோதரிகள் பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தாவே நீர் இறங்கி ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மீதமுள்ள நாட்களாக எங்களை நீங்கள் நடத்துங்க. இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவரே ஜனங்கள் சாட்சியாய் மாறுவார்களாக. கொர்நேலியுவை ஆசீர்வதித்து அவன் குடும்பத்தை ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த நாட்டில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறேன். ரட்சிப்பை கட்டளையிடும்படி ஆண்டவரே நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல அருமை பிதாவே, ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வீட்டுக்கும் இந்த மாதத்தில், இந்த மாதம் மட்டும் சொல்ல முடியாது, இந்த வருடத்துக்குள்ளே நீங்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் சீக்கிரத்தில் ரட்சிக்கப்படுவார். உங்கள் வீட்டில் இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக வரும். ஆண்டவர் சகேயு வீட்டில் எப்படி ரட்சிப்பை கொடுத்தாரோ, கொர்நேலியு வீட்டில் எப்படி பரிசுத்தாரோட அபிஷேகத்தை கொடுத்து மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வைத்தாரோ, அதே போல் ஓபேத் ஏதோம் வீட்டில் எப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தாரோ, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் குடும்பங்களில் வந்து தங்கி இருக்கும்படி நான் உங்கள் எல்லாருக்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.